ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஹர்த்தும் கும்பே விநிகிதகர ஸ்வாதுகய்யங்கவீனம் திருஷ்ட்வா தாமக்ரகண சட்டுலாம் மாதரம் சாதரோஷம் பாயாதி சத் பிரச்சலிதபதோ நாபகச்சல் ந திஷ்டல் மித்யா கோப சபதி நயனே மீலயல் விஸ்வகோப்தா. நாராயணியத்தினுடைய கிரமமுக்தி மோட்சமுக்தி இதனுடைய மார்க்கங்களை எல்லாம் பட்டத்திரி குருவாயூரப்பன் தலையசைத்து கேட்க நமக்கு அழகான அனுபவங்களாக நாம் தெரிந்து கொள்ளாத பல விஷயங்களை சுலபமான முறையில பாகவதத்தினுடைய சாரமாக ரசமாக நமக்கு நாராயண பட்டத்திரி பிழிஞ்சு எடுத்து கொடுத்துருக்கார். பாகவதத்தில் பிழிஞ்செடுக்கப்பட்ட ரசம்னு நாராயணிய ரசமாக நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம் கிருஷ்ணனுடைய தரிசனத்தை பார்க்கணும்னு இப்ப ஆவலோட இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நாம இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான்குநேரி தாலுகாவில் அமைந்துள்ள இறைப்புவாரி ஊராட்சியை சேர்ந்த பட்டர்புரம் என்ற கிராமத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுடைய ஆலயம். இந்த ஊரானது நான்குநேரியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பழமையானதும் பிரசித்தி பெற்றதுமான ஒரு திருக்கோயிலாக இங்கே பகவான் வரப்பிரசாதியாக நமக்கு நவநீத கிருஷ்ணன் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றான். இதோ அவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து விட்டோம். அழகான நின்ற திருக்கோலம் முழுதும் வெண்ணெய் அலைந்த குலுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின்னின இவ்விரா உன்னை தேர்த்து கிடக்க நான் உட்டேன் என்று தான் வெண்ணெய்ப்பானைக்குள்ளே 2 கைகளையும் விட்டு முழுசி பரிமாறி அதை கையிலே எடுத்து வைத்துக் கொண்டால்தான் கண்ணனுக்கு பிரதிநவ நவநீதம் கோபிகா தத்தமிச்சன் என்று ஒரு ஆனந்தத்தையே அளிக்குமாம். அந்த ஒரு ஆனந்தத்திலே கண்ணன் இங்கு 2 கைகளிலேயும் முடிந்தவரை தன்னுடைய பிஞ்சு கைகளிலே வெண்ணையை ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணனுடைய திருக்கோலம். அது மட்டுமல்ல, அவனுடைய திருமுடியிலே அழகான ஒரு சாய்ந்த கொண்டை, மந்தகாசமாக உப்பிய அழகான அவனுடைய கண்ணங்களோடு சேர்ந்த திருமுக மண்டலம். அந்த திருமுக மண்டலத்திற்கு ஏற்றாற்போல் தான் வெண்ணையை தான் சரி செய்து வைத்துக் கொண்டு உத்தமமாக தான் தன்னை சரிசமம் செய்து கொண்டு வெண்ணையும் கீழே விழாமல் தானும் கீழே விழாமல் நிற்கக்கூடிய 2 திருவடிகளுடைய காட்சியை நாம் தரிசித்து அவருக்கு முன்னால் அழகாக சேவை சாதிக்கக்கூடிய அதே நவநீத கிருஷ்ணனுடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். இருவருக்கும் அது கல்லாலான விக்கிரகமாக காட்சியளிக்கின்றார், இவர் பஞ்சலோகத்தாலான விக்கிரகமாக காட்சியளிக்கின்றார் என்பதை தவிர நம்முடைய தரிசனத்திலே பார்த்தோமே ஆனால் அதிகமான வித்தியாசங்கள் இல்லை. அதே போன்று அழகான கிரீடம், சாய்ந்த கொண்டை யாருக்கு? இந்த நவநீத கிருஷ்ணனான உற்சவருக்கு இதோ தரிசிக்கின்றோமே. மூலவர் போலவே நின்ற திருக்கோலம், அழகான பழமையான செம்மையான ஒரு அழகான திருமேனியாக நமக்கு அலங்காரம் செய்து கொண்டு கூட இங்கு மாலைகளை சார்த்திக் கொண்டு மூலவரோடு சேர்ந்து இரு நவநீத கிருஷ்ணனாக பகவான் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய வைபவத்தினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்திற்கு நாம் திரும்பினோமே ஆனால் லிங்கதே கமபி சந்தியஜன்னதோ லீயதே தொய் பரே நிரக்ரக ஊர்த்வலோக குதிகீது மூர்த்தத சார்தமேவ கருணைர் நிரீயதே. நமக்கு நினைவிருக்கும், அதாவது பிராகிருத பிரளயம் என்று பிரம்மாவினுடைய உலகத்திலே அவருடைய 100 ஆண்டுகளானது பூர்த்தியாகும் போது ஒரு ஜீவனானவன் அதற்குள் பல மார்க்கத்தை அனுஷ்டித்து அவன் முக்தியை அடைய வேண்டும் என்று எம்பெருமான் நிர்ணயம் செய்திருக்கின்றார் என்று 4வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை பட்டத்திரியானவர் பூர்த்தி செய்கின்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை விளக்கம் நமக்கு சரியாக புரிவதற்காக வழக்கம் போல் நாம் கேட்போம். முக்தியை பெற்ற மேலோர் உடலினை உதறிவிட்டு தத்துவ பொருளாம் முன்னை தகவுடன் அடைவார் என்றோ. முக்தியில்
முதன்மை தன்னை முழுமையாய் உணர்ந்த மேலோன் தத்துவம் உணர்ந்தே பிரம்ம தனி நிலை காண்பானன்றோம் என்ற 2 கிரமங்களை இந்த தமிழ் பாசுரத்தில் அழகாக வர்ணித்து பிரம்ம நிலையை தாண்டி அடையக்கூடியவன் யோகமுக்தன், கிரமமாக பல உலகங்களை தாண்டி ஆசைப்பட்டு கொண்டு வரக்கூடியவன் கிரமமுக்தன். குருவாயூரப்பா, இந்த ஒரு வைபவம் சரிதானா என்று கேட்க 4வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்திற்கு தலையசைத்த குருவாயூரப்பன் 11வது ஸ்லோகத்திற்கு தயாராகிவிட்டார். இதோ பட்டத்திரி விண்ணப்பம் செய்கின்றார். அதிலே இந்த ஜீவன் பகவானிடத்திலே கால அளவை புரிந்து கொண்டு விட்டான், எதற்குள் தன்னுடைய பயணத்தை முடிக்க வேண்டும் என்று. இதோ தன்னுடைய லிங்கதேகமான அந்த சரீரத்துடன் தான் கிரமமுக்தியான யாத்திரைக்கு கிளம்பி விட்டானாம். அவ்வாறு அவன் கிளம்புகின்றானே, அவன் எந்தெந்த உலகத்திற்கெல்லாம் செல்லுகின்றான், அங்கங்கு அவனுக்கு என்ன ஒரு பரிணாமமானது ஏற்படுகின்றது என்று இந்த ஸ்லோகத்திலே அழகாக வர்ணிக்கின்றாராம். அக்னிவா சரவலக்ஷ பக்ஷ கைகி உத்தராயண ஜுஷாச்ச தெய்வதைகி பிராபிதோ ரவிபதம் பவத் பரோ மோதவல் துருவபதல் தமீயதேகே. குருவாயூரப்பா, மோட்சமுக்தியை அடைய வேண்டிய முக்தன் நேரம் உங்ககிட்ட வந்துட்டான், அதை பத்தி இப்ப எங்களுக்கு கவலை இல்லை. கிரமமுக்தியாக பல உலகங்களை பார்க்க வேண்டும்னு கிளம்பின அந்த ஜீவன் இருக்கானே, அவன் முதல்ல அவன் கிளம்பின உடனே யார் அவனை வரவேற்கிறா? அவனுக்கு முதல்ல வரவேற்று ஒரு வழியை காட்டுறாளே, அது யார் தெரியுமா? அக்னிவா சரவலக்ஷ பக்ஷ கைகே. முதல்ல அக்னி தேவத்தை அந்த யோகிய வரவேற்கிறானா. அவரை வரவேற்று அவனுடைய உலகங்களை எல்லாம் சுற்றி காண்பித்து இந்த ஒரு முக்தனை நேர பகல் அபிமான தேவதையினிடத்துல கொண்டு போய் விட்டுறான். பகலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில வசிக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், பகல் இரவு, நாம தூங்கக்கூடிய தூக்கம், எல்லாத்துக்கும் ஒரு தேவதை இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் பகவான் குருவாயூரப்பன் ஒத்தனால நிர்வாகம் பண்ண முடியாது. அவன் படைச்சிருந்தா கூட ஒவ்வொரு பொறுப்புகளை ஒவ்வொரு தேவதைகளிடத்துல நிர்மாணம் பண்றதுக்காகத்தான் அவன் பல தேவதைகளை நியமிக்கிறான்னு பின்னாடி 5வது தசகத்துல நாராயண பட்டத்திரி அதையெல்லாம் அவருடைய படைப்பு விவரங்களை எல்லாம் விவரமாக சொல்ல இருக்கார். அப்ப அந்த பகல் அபிமான தேவதை இருக்கானே, அவன் இந்த முக்தனை அழிச்சுட்டு போய் சுக்லபக்ஷ அபிமான தேவதை இடத்துல வர்றானாம். அதாவது வாழ்க்கையில நமக்கு ஓராண்டுகள், அந்த ஓராண்டுகள் 6 மாதம் நமக்கு உலகத்துல உத்தராயணம், 6 மாசம் தட்சிணாயனம். இந்த 12 மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திலையும் 15 நாள் சுக்லபக்ஷம், 15 நாள் கிருஷ்ணபக்ஷம், அதுல தான் பௌர்ணமி அமாவாசை எல்லாம் மாறி வருதுன்னு நமக்கு தெரியும். அப்ப அக்னிவனை வரவேற்று பகல் அபிமான தேவதையிடத்துல விட்டவுடனே அங்க இருக்கிற சௌகரியங்கள்லாம் இவன் பார்த்துட்டு அப்பா நான் கிளம்புறேன்னு சொன்ன உடனே இந்த பகல் அபிமான தேவதை சுக்லபக்ஷ அபிமான தேவதையிடத்துல கொண்டு போய் விடுறான். அங்கேருந்து அந்த சுக்லபக்ஷ அபிமான தேவதை இவனுக்கு விட கொடுத்து உத்தராயணத்துக்குன்னு ஒரு தேவதை இருப்பாளே, அந்த உத்தராயண தேவதையிடத்துல கொண்டு போய் விடுறாளாம். அக்னிவாசர வலக்ஷ பக்ஷ கைகி உத்தராயண ஜுஷாச்ச தெய்வதைகி. குருவாயூரப்பா, அந்த உத்தராயண தேவதையை அவன் போய் அடைஞ்சுட்டான். அப்புறம் அங்க கொஞ்ச நாள் அவனோட வசிச்சுட்டு அப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது அவன் எங்க போறான்? பிராபிதோ ரவிபதம் பவத் பரோ மோதவல் துருவபதல் தமீயதே. சம்வத்சராபிமான தேவதை, சம்வத்சரங்கள் இருக்க, அந்த சம்வத்சரங்களுக்கு ஒரு அபிமான தேவத்தை அவனுடைய உலகத்துல கொண்டு போய் விட்டுறான். என்ன அழகு இந்த பயணத்துல! ஒத்தருக்கு வழி நடத்தி என்ன லோகத்திலேருந்து நீ கிளம்பிட்ட, உனக்கு வேண்டிய மார்க்கத்தை பார்த்துக்கோ, இன்னொருத்தனை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றது இல்ல. இவன் அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிச்சு பகவானுடைய அருளால வந்த ஒரு யோகி, இவனை நம்ம சாமான்யமா நடத்தக்கூடாதுன்னு அவனுக்கு உபச்சாரங்களை பண்ணி அந்த உலகத்திலேருந்து இன்னொரு உலகம் வரைக்கும் அந்தந்த தேவதை கூட போறான்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட அழகு. அந்த சம்வத்சராபிமான தேவத்தை இவனை கொண்டு போய் வாயு உலகத்துல விட்டுறான், வாயு பகவானிடத்துல விட்டுறான். வாயுமாதான் ஆசைப்பட்டான், உலகத்துல ஒன்னு அடையிற வரைக்கும் என்னென்ன உலகங்கள்ல என்ன இருக்கு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் தானே இவன் சொல்லியிருக்கான். அப்ப அந்த வாயு அவன் அங்க வர வைக்கிறான். வாயு லோகத்துல இருக்கிறதையெல்லாம் அனுபவிச்சு ஆதித்ய தேவதையினிடத்துல, அதாவது சூரிய மண்டலத்துல,
சூரிய பகவானிடத்துல எங்க நம்ம அவனை கண்ணை நிமிர்ந்து பார்க்க முடியாதோ, எந்த லோகத்தை நம்ம கிட்ட நெருங்க முடியாதோ, இவன் இவ்வளவு யோகங்களை அனுஷ்டிச்ச ஒரு பலன் இவனுக்கு இந்த முக்தனுக்கு கிடைச்சிருக்கு. சூரியன் நின்றுண்டு இவனை வரவேற்கிறானா. வாயு பகவான் அவனிடத்துல ஒப்படைச்சு இவன் யோகி, பகவானுடைய அருளை பெற்றவன், அவர் இவனுக்கு உத்தரவு கொடுத்திருக்கார் இந்த மார்க்கம் வழியாக மோட்சத்துக்கு வரத்துக்கு அப்படின்னு உன்னுடைய பொறுப்புன்னு ஒப்படைக்கிறான். சூரியன் அவனை வரவேற்கிறாரா. சூரியன் வரவேற்ற அவனுடைய உலகத்துல அப்பா போரும் நான் கிளம்புறேன் என்ன உடனே அவன் ராத்திரியினுடைய அபிமான தேவதையான சந்திரனிடத்துல கொண்டு போய் சந்திரலோகத்துல இந்த ஜீவனை விட்டுறான். சந்திரன் அவனை வரவேற்கிறான். சந்திரனிடத்துல இருந்து விடபெத்துண்டு குருவாயிரப்பா மோதவந்தமீயதே வித்யுல்லோகம்னு ஒரு லோகம். அந்த வித்யுல்லோகத்துல கொண்டு போய் இவனை சந்திரன் விட்டுறானா. அந்த வித்யுல்லோகத்திலேருந்து இவன் கிளம்பி துருவபதாந்தமீயதே துருவ நட்சத்திரமாக துருவன் எவன் ஸ்ரீமத் பாகவதத்துல நாராயணியத்துல தன்னுடைய சரித்திரம் மூலமாக பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்ற மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி தனக்குன்னே ஒரு உலகத்தை சிட்டி பண்ணிட்டு துருவ நட்சத்திரமாக துருவ பதமாக ஒரு குழந்தை பிரகாசிச்சுட்டு இருக்கானோ அந்த லோகத்துல இவனை கொண்டு விடச்சே அவனுக்கு பகவான் பக்தனவன். இன்னொரு பக்தன் வரான் அப்படின்ன உடனே எவ்வளவு சந்தோஷம். இவனை துருவன் பலவிதமாக இவனை வரவேற்று அவனுக்கு பலவிதமான உபச்சாரங்களை பண்ணி நான் என்னுடைய உலகத்திலேருந்து உன்னை உடனே கிளம்ப விடமாட்டேன், கொஞ்ச காலம் நான் போன்னு சொல்ற வரைக்கும் என்னுடைய உலகத்துல நீ இருக்கணும்னு அந்த அளவுக்கு அந்த துருவன் அவன் அங்க அமர வைக்கிறான் அப்படின்னு துருவனிடத்துல போய் இவன் தங்கறானோ. அதனால இந்த ஸ்லோகத்தையும் துருவபதம் வரைக்கும் சொல்லி இவர் அழகா முடிச்சுடுறாராம். துருவபதத்தை அவன் அடைஞ்சுட்டான். அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கேயே அவன் தங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் குருவாயிரப்பா அடுத்த ஸ்லோகத்துல அவனுடைய மார்க்கம் என்னன்னு நான் விவரிக்கிறேன்னு இந்த விவரங்களை சொல்ல வந்த நாராயண பட்டத்திரியினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு சொன்னதும் அழகா அந்த தமிழ் பாசுரத்துல அடக்கிட்டா. அக்னியும் பகலும் சுக்லபக்ஷமும் உத்தராயணம் தங்கிய அதிஷ்டானத்தில் தேவதை உலகம் தன்னில் பொங்கிடும் உணர்வால் மாய்ந்தோர் மனத்திடை இன்பம் கொண்டே மங்களில் துருவன் பேற்றை மங்களில் துருவன் பேற்றை மால்புடல் பெறுவார். ஆக அக்னி பகலபிமான தேவதை, சுக்லபக்ஷம் உத்தராயண தேவதை, சம்வத்சராபிமான தேவதை, வாயுலோகம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், வித்யுல்லோகம், துருவலோகத்துக்கு போய் இந்த முக்தன் போயிட்டான். அங்கேயே தங்கின்னு இருக்கான். இவன் அங்கேருந்து என்ன பண்ண போறான்னு நாராயண பட்டத்திரி எவ்வாறு இந்த சரித்திரத்தை அந்த கிரமமுக்தி ஜீவனிடத்திலேருந்து தொடர்கிறார் என்ற ஒரு வைபவத்தை இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய தரிசனம் ஆரத்தியுடன் பக்தர்களோடு அவரிடமிருந்து நாம் விடைபெற்றுக் கொண்டு அடுத்த பகுதியிலே மற்றொரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு இந்த கிரமமுக்தனுடைய வைபவத்தை தொடர்ந்து கேட்கலாம்.